போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Red Giant Movies தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்னையோட முடிஞ்சிருக்கு. அது குறித்தான அப்டேட் என்னன்றதை பற்றியும், அப்புறம் ஹச்ராஜா பாஜகவில் மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஹச்ராஜா அவர் ஒரு கடிதம் எழுதினதா இப்போ சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த கடிதத்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத குறித்தும், டெல்லி தேர்தலில் இதுவரைக்கும் 3 முனை போட்டி இருந்தது, இப்போ 4 முனை போட்டியாக மாறி இருக்கு. இந்த போட்டியில் 4ஆவதா யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத குறித்தும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சென்சேஷன். இதில் முதல் விஷயமா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பார்க்கலாம். முதல்ல நாம் தமிழர் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க, அப்புறம் திமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் முதல் கட்டமே திமுக வேட்பாளர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒன்றா பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடைத்தேர்தல் நடந்தாலும், ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும், நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் அந்த தொகுதியை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். இந்த தொகுதியில் இதெல்லாம் பலகீனமாக இருக்குது, அதெல்லாம் செஞ்சு தருவோம், இதெல்லாம் நிறைவேற்றி தருவோம் அப்படிங்கிற வகையில் அறிவிப்பு வெளியிடுவாங்க. இந்த வகையில் திமுக இந்த மாதிரி விசி சந்திரகுமார் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது இது தொடர்பான கேள்வி முன்வைக்கப்படுது. அப்போ அப்படிலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கைவிரிச்சிடுறாரு. ஏன்னா தொகுதி மக்களுக்கு ஏற்கனவே இந்த பொங்கல் தொகுப்பு நிதி தரலை அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கிறதாகவும், வேறு சில ஒரு ஆட்சி மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தானே செய்யும். ஸோ இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே நம்ம அறுவடை பண்ணி ஆகணும்பா அப்படின்னு நாம் தமிழர் கட்சி இன்னொரு பக்கத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வருது. அதனுடைய வேட்பாளர் ஏற்கனவே 2019 போட்டியிட்டவங்க தான் நாடாளுமன்ற வேட்பாளராக. இப்போ மறுபடியும் அவங்க போட்டிடுறாங்க. இது பெரிய அளவில் எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு. ஏன்னா பிரதான எதிர்கட்சியான அதிமுக புறக்கணிக்குது, இன்னொரு எதிர்கட்சியான பாஜகவும் இதை புறக்கணிக்குது, தேமுதிக அதாவது கேப்டனுடைய மகன் போட்டியிடுவார்னு சொல்லப்பட்ட நிலையில அவங்களும் இதை புறக்கணிக்கிறாங்க. விஜய் டிஃபால்ட்டா புறக்கணிச்சிட்டாரு, 2026 தாங்க இலக்குன்ட்டாரு. இப்போ ஒரே எதிர்கட்சி பெரிய கட்சி அப்படின்னா நாம் தமிழர் தான் இன்னைக்கு திமுக எதிராக. எத்தனையோ சுயேட்சைகள் போட்டியிட்டாலும் கணக்கில் வர்றது திமுக விசஸ் நாத்தக அப்படிதான். ஏன்னா நாம் தமிழர் தொடர்ந்து இந்த நிலையை தான் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. நேருக்கு நேரம் மோதுது திமுக கூட. வெற்றி வாய்ப்பு என்னதான் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போதான் அவங்க 8% அங்கீகாரம் வந்திருக்கு, கட்சிக்கு மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இருக்கு. இதுல பெரிய அளவில் வெற்றி பெறாவிட்டால் கூட டெபாசிட் இரட்டை இலக்கத்தை நோக்கி நாம் தமிழர் நகருது. சொல்ல போனா வாய்ப்பு இருந்தால் வெற்றியை கூட பெறலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி டைரக்டா திமுகவுக்கு பாதியும் நாம் தமிழர் பாதியும் போகுங்கிற வகையில் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாஜக வாக்கு என்ன பெரியார் எதிர்க்கிறதுனால முற்றுமுழுதா பாஜக வாக்குகள் எல்லாமே நாம் தமிழருக்கு வரும் அப்படிங்கிற வகையிலும் சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக வேட்பாளர் செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். அவங்களுக்கு எதிராக போட்டியிடுறவங்க, ஏன்னா செங்குந்த முதலியார் சமூகம் 30% வாக்குகள் அந்த தொகுதியில் பெரும்பான்மையாக வச்சிருக்காங்க. அவங்க தான் தொகுதியில் பெரும்பான்மையான வாக்காளர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்க கவுண்டர் சமூக மக்கள் சொல்லப்படுது. அந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுறாங்க. ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஒரு புது நெருக்கடி வந்திருக்கு அப்படின்னா, ஈரோடு பொறுத்த வரைக்கும் அது பெரியார் பிறந்த மண், பெரியார் மண். அந்த இதில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் பெரியாரை பற்றி பேசின கருத்துங்கிறது பெரிய அளவில் சர்ச்சையானுச்சு இல்லையா. இதை கண்டிச்சு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த அமைப்புகள்லாம் நாம் தமிழர் சீமானுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறதாகவும், இதனால வெற்றி வாய்ப்பை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற வகையிலும் சில கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டு வருது. இப்படி ஓவராலா இதுதான் நடந்துட்டு இருக்கு ஈரோடு கிழக்குல. இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த அதிமுக புறக்கணிச்சது இல்லையா, அந்த அதிமுக புறக்கணிச்ச முடிவு கட்சியினர் ஒரு பக்கம் ஏத்துக்க முடியல, இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஏத்துக்க முடியல. ஒரு சில வாக்காளரோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, அதிமுக நிச்சயமா போட்டி போட்டிருக்கணும், ஏன்னா அதிமுகவுக்கும் போட்டி போட்டிருந்தது அப்படின்னா ஒரு பெரிய வாய்ப்பு இருந்திருக்கும். அதிமுக விலகுனது உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு சார்? எதிர்பார்த்தீங்களா புறக்கணிப்பாங்க அப்படின்ட்டு? போன தேர்தலையுமே அதிமுக புறக்கணிச்சது. இது நின்று இருந்தா அவங்களுக்கு கட்சிக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனா அவங்க போன தடவை புறக்கணிச்ச மாதிரி இந்த தடவை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இந்த கட்சியோட பலத்தை காமிக்கிறதுக்காக நின்று இருக்கலாம், ஆனா நிக்கல. அது துரதிருஷ்டமான முடிவு அவங்களது. நின்று இருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா நிக்கல. அதிமுக போட்டி போடாதது பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அப்படின்ற கருத்தை வாக்காளர்களும் பதிவு பண்றாங்க. ஆமா, கட்சி நிர்வாகிகள் அந்த நிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுல பெரிய அதிருப்தி தான் சொல்றாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல ஈரோடு கிழக்கு இந்த எலெக்ஷன் தொடர்ந்து போய்
போயிட்டு இருக்கு. அடுத்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. 8ஆம் தேதி யாரு வெற்றி பெற போறாங்க அப்படின்ற கேள்விக்கு விடை தெரிஞ்சிடும். அதே 5ஆம் தேதி டெல்லியிலையும் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அதுல ஏதோ 4ஆவதா ஒரு ஆள் போட்டியிட போறாரு. அது முன்னாடியே அவர் எடுத்த முடிவு தான். இப்பதான் பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸா வந்திருக்கு. யார் அப்படின்னா நம்ம அஜித் பவார். ஐயோ, அவர் பாஜகவோட பங்காளியாச்சே. இல்ல, அங்க வந்து பங்காளி இல்ல, பகையாளியா மாறி இருக்காரு. வச்சுட்டு வந்திருக்காரு டெல்லிக்குள்ள. மகாராஷ்டிரால அஜித் பவார் வந்து பாஜக கூட்டு இருக்காரு இல்லையா. அஜித் பவாரோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, முன்னாடி சரத்பவார் அஜித் பவார்லாம் ஒன்னா இருக்கும் போது தேசியவாத காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சியா அங்கீகாரத்தோடு இருந்தது. ஆனா சமீபத்துல வந்து அந்த அங்கீகாரம் வந்து அதுக்கு வந்து ரத்து செய்யப்பட்டது இல்லையா. மீண்டும் என்னோட தலைமையில தேசியவாத காங்கிரஸ் வந்து தேசிய கட்சியா மீண்டும் அங்கீகாரம் பெறணும் அப்படின்ற நோக்கத்தோடு அஜித் பவார் செயல்பட்டு இருக்காரு. அதற்கான எடுத்துக்காட்டை தான் மகாராஷ்டிரத்தையும் தாண்டி பல்வேறு மாநிலங்கள் வந்து தேர்தலை போட்டி போட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடந்ததுல அதுலயும் போட்டி போட்டார். ஆனா தோல்விதான் கிடைச்சது அவருக்கு. பட் இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் போட்டி போடுவோம் அப்படின்ற முடிவுல வந்து இருக்காரு. இதுல எப்படி பிஜேபி ஆதரவோட இல்ல, இதுல வந்து தனியா போட்டி போட போறாரு. இதுல என்ன அப்படின்னா, எதிர்பார்த்தாரு இந்த மாதிரி பாஜகவோட சேர்ந்து போட்டி போடலாம்னு எதிர்பார்ப்போட தான் டெல்லிக்கு போறார். ஆனா வந்து பாஜக வந்து இல்ல, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல. அதனால இந்த டெல்லி தேர்தலை பொறுத்த அளவுக்கும் அஜித் பவார் வந்து தனிச்சு நிக்கிறாரு. ஒரு 11 இடங்களுக்கு இது வரைக்கும் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. 11 இடங்கள். ஆமா. இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, அஜித் பவார் தான் டெல்லிக்கு போனார்ல, சரி நம்மளும் டெல்லிக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏக்நாத் சிண்டே முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா இவரோட முயற்சி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பாஜகவுடைய சேர்ந்து போயிடலாம், பாஜக கூட்டணியில போய் இடம் கேட்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பாஜக அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருக்கிற 70 தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா பாஜக 68 தொகுதியில போட்டி போட போறாங்க. பாக்கி 2 தொகுதியில் யாரு கேட்டீங்க அப்படின்னா, நிதிஷ்குமார் கட்சிக்கும் ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி இருக்குல்ல, அதுக்கும் கொடுத்துருக்காங்க. மீதி யாருக்கும் வாய்ப்பு கிடையாதுன்னு சொன்னனால சிண்டே வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காரு. அஜித் பவார் அஜித் பவார் வந்து சரி பரவாயில்ல, இடம் கொடுக்காட்டலாம் பரவாயில்ல, நம்ம தனிச்சு நிப்போம்னு சொல்லிட்டு இப்ப டெல்லியில களமிறங்கி இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா, திடீர்னு டெல்லியில இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் விசிட் அடிச்சிருக்காரு. அவர் வந்து அடிக்கடி போற இடங்கள்லாம் பாக்குறது வழக்கம் தான். ஆனாலும் இப்போ பாக்குறது வந்து எலெக்ஷனுக்காக தான் பாக்குறாரு. தேர்தலுக்கு வரப்போது காங்கிரஸ் தனிச்சு நிக்க போது ஆம் ஆத்மிக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம், அதாவது காங்கிரஸினுடைய கூட்டணி கட்சி மம்தா பானர்ஜில இருந்து அகிலேஷ் யாதவ்ல இருந்து உத்தவ் தாக்கரேல இருந்து பலரும் ஆதரவு தெரிவிக்கிறப்ப காங்கிரஸ் கிட்டத்தட்ட தனிச்சு நிக்கிற நிலைமையில தான் இருக்கு. அப்ப நம்ம வலுவா ஏதாச்சும் செஞ்சே ஆகணுங்கிற நோக்கத்துல ராகுல் காந்தி களமிறங்கி இருக்காரு. இப்ப வந்து தமிழகத்துல பொறுத்த அளவுல பாஜகல ஒரு மிகப்பெரிய புகைச்சல் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஹச்ராஜாவோட கடிதம் ஒண்ணு இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு. அந்த கடிதம் எப்ப எழுதப்பட்டது அப்படின்னா, போன ஆண்டு நவம்பர் மாதம் எழுதப்பட்ட கடிதம். ஒருங்கிணைப்பு குழு தலைவர். ஆமா ஆமா, அந்த டைம்ல யாருக்கு எழுதினார் அப்படின்னா, ஜேபி நட்டாவுக்கு எழுதியிருக்காரு. ஜேபி நட்டாவுக்கு எழுதினதா சொல்லப்பட்டிருக்கு அந்த கடிதத்துல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்போ பாஜக தலைவரா இருக்காரு, இப்ப இருக்காரு இல்லையா பாஜக தலைவரா, இவர் வந்து தொடர்ந்து பல்வேறு மோசடிகள் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி, பல்வேறு தனி நபர்களை மிரட்டி மோசடிகள் பண்ணிட்டு இருக்காரு. பல்வேறு ரீதியா பணத்தை வந்து இல்லீகலா வாங்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு குற்றச்சாட்டு என்பது என்னோட கவனத்துக்கு வந்திருக்கு. நீங்க வந்து இது மேல ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ரீதியில் அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு. ஹச்ராஜா தான் அனுப்பினதா சொல்லிட்டு இப்ப வந்து சமூக வலைதளங்கள் ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் இதுக்கு ஹச்ராஜா வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா, நான் அப்படி எழுதவே கிடையாதுங்க, இது ஒரு ஃபேக் கடிதம், இது பொய்யான கடிதம், இது யாரு பரப்புனாங்களோ அவங்க மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும், இது நான் எழுதின கடிதமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வச்சிருக்காரு. அதே மாதிரிதான் அதிமுகல காயத்ரி ரகுராம் நீக்கிட்டாங்கன்னு ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. ஆமா, அதுவும் ஃபேக்னு தான் சொல்றாங்க. காயத்ரி ரகுராம் எதனால நீக்கினதா செய்தி வெளியானுச்சுன்னா, காங்கிரஸ் எம்பியா இருக்காருல விஜய் வசந்த், அவர் கூட பொங்கல் பண்டிகை கொண்டாடின போட்டோக்கள்லாம் வெளியானுச்சு. அதனால நீக்கிட்டாருப்பா அப்படின்னு வெளியானுச்சு. அப்புறம் இதெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெல்லி தேர்தல் தொடர்பா டெல்லி மாநில தேர்தல் ஆணையத்தோட அந்த அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து தேர்தல் தொடர்பா பல்வேறு செய்திகளை வந்து போட்டுட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பெரிய சர்ச்சையான ட்வீட் என்ன அப்படின்னா, சமீபத்தில் டெல்லி பாஜக தலைவர் அப்புறம் டெல்லி பாஜக எம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார்ல, அவங்கள சந்திச்சு வெளியே வர புகைப்படத்தை வந்து பாஜக தலைவர் ஒருத்தர் போட்டிருக்காரு ட்விட்டர்ல. அந்த ட்வீட்டை வந்து இந்த டெல்லி தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அவங்க வந்து ரீட்வீட் பண்ணிட்டாங்க. என்னடா பாஜக பண்ண ட்வீட் நீங்க என்ன ரீட்வீட் பண்றீங்க, பிஜேபி பேஜ்னு நினைச்சிட்டாங்க. ஆமா, பாஜக பண்ண ட்வீட்டர் நீங்க ரீட்வீட் பண்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. ஏற்கனவே பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பாஜக ஆதரவா தான் செயல்படுது தேர்தல் ஆணையம் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு இது இன்னும் வலு செய்து இருக்கு. இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே, இது பிஜேபி பேஜ்ல இப்படிதானே வரும் அப்படின்னு அப்படி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அடுத்துதான் அந்த தேர்தல் அதிகாரி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த அதே பேஜ்ல விளக்கம் வந்திருக்கு. அது வந்து தவறுதலா நடந்த ஒரு சம்பவம், அது வந்து நாங்க வந்து அதுல போட்டு வச்சிருந்த அந்த நோடல் ஆபீசர் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக்னால வந்து பிரச்சனை, நாங்க உடனே ஒரு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், இனிமே இது மாதிரி தவறுகள் நடக்காது
நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு தானாக முன் வந்து தன்னிலை விளக்கமும் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் இதை ஏற்காத எதிர்க்கட்சிகள் மாதிரி உரிமைக்கிட்டே இருக்காங்க, இது சரியில்லை, நீங்க பிஜேபி கூட அவ்வளவு க்ளோஸா வாட்ச் பண்றதுனாலதான் நீங்க ரீட்வீட் எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற வகையில பேச்சு போயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் மும்பையில் வந்து பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் தாக்கப்பட்டார் இல்லையா, அடையாளம் தெரியாத நபர் வந்து தாக்கி அவங்க வீட்டில் திருட முயற்சி பண்ணதெல்லாம் செய்தி பார்த்தோம். அரெஸ்ட் பண்ணிட்டதா சொன்னாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு பாந்திரா கூட்டு போறாங்க. எதன் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது ஒரு முகம் வந்து அதில் பதியுது. ஆமா, இவரு தான் வந்து திருடி இருப்பாரு அப்படின்ற அடிப்படையில் வந்து இவர் எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ரீதியில பல்வேறு போலீஸ் படைகள்லாம் தீவிரமா வேலை பார்த்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி பாந்திரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர்றாங்க. அது எப்படி நியூஸா வந்துச்சு அப்படின்னா, இவர் தான் தப்பு பண்ணார் போல, இவர் தான் குற்றவாளி அப்படின்ற இதில் ஃபர்ஸ்ட் செய்திகள்லாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாந்திரா போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல இது வரைக்கும் இந்த சைஃப் அலி கான் கேஸ்ல வந்து யாரையும் அரெஸ்ட் பண்ணல, இப்ப அரெஸ்ட் பண்ண நபருக்கும் இந்த குற்றத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற அறிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் யாருமே அரெஸ்ட் பண்ணல அப்படின்ற செய்தி தான் இப்போ வந்து புது அப்டேட்டா வந்திருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் இருக்காரு இல்லையா, இவர் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சையில சிக்கிட்டே வர்றாரு. எதுல அப்படின்னா, இன்னும் மக்களை சந்திக்க மாட்டாரு அப்படின்ற சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கு. நிர்வாகிகளை கூட காக்க வச்சாரு, நிர்வாகிகள் வரப்ப கூட அவர் ஷூட்டிங் போயிட்டாரு, மீட்டிங்கை புறக்கணிச்சு ஷூட்டிங் போயிட்டாரு அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த சமயத்துல இப்போ ஒரு ஆடியோ லீக்லாம் வெளியே வந்துச்சு. அவரோட அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி வந்து வெளிப்படையா பேசுறாரு, இப்படியே கட்சி போச்சு அப்படின்னா 2026 தேர்தலில் 2% கூட தேராது அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுல வைக்கிற சமயத்துல தான் விஷயானந்த் வந்து இன்டெலிஜென்ட் கூட நெருக்கமா இருக்காரு அப்படின்லாம் பல்வேறு தகவலை சொன்னார் இல்லையா. இப்ப மீண்டும் விஜய் வந்து பெரிய சர்ச்சையில மாட்டிருக்கார். என்ன அப்படின்னா, முன்னாடி நடிகை கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போனார் இல்லையா கோவாக்கு, அது ஒரு பக்கம் பெரிய சர்ச்சையா மாறினாலும் கூட போன போட்டோ ஆமா லீக் ஆச்சு. இப்ப வந்து கீர்த்தி சுரேஷோட தலப்பொங்கலுக்கும் விஜய் போய் பங்கேற்றுக்கிறதா செய்தி வருது. இதை கண்டிச்ச நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மக்களை சந்திக்க நேரம் கிடையாது, வெள்ளம் வந்தப்போ கூட மக்களை நேரடியாக கீழே நீங்க வந்து சந்திக்கல, நிர்வாகிகள் கூட புறக்கணிச்சுட்டு போறீங்க, ஆனா நடிகர் நடிகைகள் மட்டும் நீங்க வந்து எங்க இருந்தாலும் போய் அட்டன் பண்றீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியோட அவங்க வந்து இப்போ விஜயை வந்து தாக்கிட்டு வராங்க. தினம் கட்சியில ஒரு ஒருத்தன் ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கான். ஜான் ஆரோக்கியசாமில இருந்து விஜய் கட்சியோட மொத்த இமேஜும் கிழிஞ்சு நொறுங்குது. அதை பத்தி கவலைப்படுறதுல நீங்க எங்க போறீங்களே அப்படிங்கிற கேள்வி எழுவுறது இயல்பு தானே. ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த கடைசி செக்மெண்ட் இப்படியுமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி அமெரிக்காவில் கைல் கோடின்னு ஒரு இளைஞர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, 2025 நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டார்கெட் வச்சிருப்போம்ல, ஜிம்முக்கு போகணும்னு நடக்காத ஒன்று நினைச்சுக்கிட்டே இருப்போம், அது மாதிரி உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கணும், ஆரோக்கியம், இந்த மாதிரி பல இது இருக்கு. அது மாதிரி அவருக்கு என்ன டார்கெட் அப்படின்னா, எனக்கு வந்து 100 குழந்தை பெற்றுக்கணும் இந்த வருஷத்துல. ஏற்கனவே அவருக்கு 87 குழந்தை இருக்கு. 87 குழந்தையா? ஆமா, 87 குழந்தை வச்சிருக்காரு. இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி முடியறதுக்குள்ள நான் வந்து எப்படி இருந்தாலும் 100 குழந்தை பெற்றுக்கணும், அதுவும் 100 நாட்டுல எனக்கு குழந்தைங்க இருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட செயல்பட்டு வர்றாரு. இத்தனைக்கு அவருக்கு காதலியே கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆமா, அதான் பெரிய இதா இருக்கு. அதுல என்னன்னா, அவர் ஸ்பெர்ம் டொனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. காதலி இல்லாததுனால குழந்தைங்க வெவ்வேறு நாட்டுல இருக்கணும், நான் 100 குழந்தைய பெத்தே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோட, உன்னத குறிக்கோளோட செயல்பட்டு வர்றாரு. இதுதான் இப்படியுமா நடக்குங்கிறது அப்படியே இருக்கு. ஆமா, ஓகே பிருத்திவி, இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயங்கள் நிறைய பேசணும், நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.